நீங்க 2010 வாங்கின ஒரு பர்கர் பிரைஸ் இன்றைக்கு 4 மில்லியன் சொன்னா உங்களால நம்பலுதா? எஸ், நீங்க 2010 நார்மலா யூஎஸ்ல ஒரு ஹம்பர்கர் உண்டு மெக்டிலியோ சம்வே நீங்க வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா அதோட பெறுமதி $3.53. அந்த $3.53 2010 நீங்க பிட்காயின் வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 42.8 பிட்காயின் கிடைச்சிருக்கும். அந்த 42 பிட்காயினையும் நீங்க செல் பண்ணாம இன்றைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னா பிட்காயின் பிரைஸ் அவரேஜ் 1 லட்சம் போட்டாலே இன்னைக்கு பெறுமதி $4.2 மில்லியன். நீங்க $100,000 $200,000 இருந்தாலே நீங்க ஸ்ரீலங்காவில எல்லாம் நீங்க பெரிய கோடீஸ்வரர். ஆனா இங்க கனடாவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு $300,000 $400,000 இருந்தாலே நீங்க ஒரு லக்ஸரி லைஃப் வாழலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா 4.2 மில்லியன் ஜஸ்ட் ஒரு பர்கர். ஒரு நாள் பர்கர் வாங்கி சாப்பிடாம அந்த பர்கர் வாங்குற பணத்துக்கு பிட்காயின் வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா இதுல ஸ்ரீலங்கன் பெறுமதி $1.2 பில்லியன். பி வித் $1 $1.2 பில்லியன். ஆனா அதே சமயம் 2025 இப்ப நீங்க ஒரு பர்கர் வாங்க போனீங்கன்னு சொன்னா இது 5.6 யூஎஸ்ல கனடாவில் எல்லாம் மோர் தென் $10 கிட்ட வந்துட்டு இப்ப நீங்க 2025 பர்கர் வாங்க போனீங்கன்னா $5 தான். ஆனா இதே $5 இப்ப நீங்க பிட்காயின் வாங்க போனீங்கன்னு சொன்னா 0.40 அங்கால 5 பிட்காயின் கிடைக்குது. அதாவது சின்னத அமௌண்ட்ல தான் உங்களுக்கு பிட்காயின் கிடைக்குது கம்பேர்ட் டு 2010. இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா இன்ஃப்ளேஷன் என்ன, நம்ம பாவிக்கிற கனேடியன் டாலர் ஆகிக்கட்டும் US டாலர் ஆகிக்கட்டும் அப்படின்னு சொன்னா எல்கேஆர் ஆகிக்கட்டும் இதுக்கெல்லாம் எந்த விதமான பேக்கப்புமே இல்லாம கவர்மெண்ட்டோட போய் ட்ரஸ்ட்ல வச்சு கண்டினியூஸா பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கண்டினியூஸா எந்த விதமான பேக்கப்பும் இல்லாம பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதால அதாவது இந்த கரன்சியல் சப்ளை கூட்டிட்டு போகுது. பொருட்களை விட கரன்சியல் சப்ளை கூட்டிட்டு போறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த பணத்தோட பையிங் பவர் குறையுது. அதாவது பொருட்களோட விலை கூடுது, வீட்டுற விலை கூடுது, குரோசரிஸ்ல விலை கூடுது, சாப்பாட்டு விலை கூடுது சொல்லி கோல்டோட விலை கூடுன்னு சொல்லி நம்ம சொல்லுறோம் தானே. விலை உண்மையா கூடல. என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த பொருளை நம்ம வாங்குறதுக்கு பாவிக்கிற இந்த கரன்சியல் அதாவது நம்ம பாவிக்கிற இந்த பேப்பர் கரன்சி வெளுவை இழக்குது. அதுதான் உண்மையா நடக்கிற விஷயம். ஸோ அதாவது அப்போ 2010 எனக்கு பிட்காயினை பற்றி தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிருப்பீங்களான்னு தெரியும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2010 பிட்காயினை பற்றி எனக்கு ஐ ஹவ் நோ ஐடியா. அதனால் தெரிஞ்சிருந்து அந்த டைமில் இதே மாதிரி எனக்கு நாலேஜ் இருந்திருக்கும்னு சொன்னால் நான் கட்டாயம் பிட்காயின் வாங்கியிருப்பேன். ஆனால் 2010 உங்களுக்கு பிட்காயினை பற்றி தெரிஞ்சும் நீங்கள் அதோட நாலேஜ் இருந்தும் வாங்காமல் விட்டுருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட லைஃப் டைம்லேயே நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு மடத்தனம் அதுவாக தான் இருக்கும். ஸோ பிட்காயின் 2010 வாங்கலை. ஸோ ஸ்டில் எல்லாமே டூ லேட். இதுக்கு பிறகு ஆல்ரெடி இப்போ 2025 ஒரு $5 எனக்கு இவ்வளோ சின்ன அமௌண்ட்ல தான் பிட்காயின் கிடைக்குது. ஸோ இட்ஸ் டூ லேட்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் ஸ்டில் ராங். பிட்காயின் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 மில்லியன் தான். ஓகே, 21 மில்லியனை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்காயின் கூட உலகத்துக்கு யாராலையுமே உருவாக்க முடியாது. எந்த கண்ட்ரி நினைச்சாலும் கொண்டு வர முடியாது, எந்த கவர்மெண்ட் நினைச்சாலும் கொண்டு வர, யாரு நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. ஸோ இப்படி யார் நினைச்சாலும் கொண்டு வர முடியாததால சப்ளை ஃபிக்ஸுங்கிறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற 8 பில்லியன் பீப்புளும் இதை வாங்க முற்படக்குள்ள இப்போ பிட்காயின் ப்ரைஸ் 100,000 போனாலும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் $1 மில்லியன் போதான் போகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாவிக்கிற இந்த பேப்பர் கரன்சி எல்லாம் பேர்த் இல்லாமல் போய் எய்த நம்ம பிட்காயினை சத்தோசிஸில் நம்ம டே டு டே பாவிச்சிட்டு இருப்போம். பிட்காயினை பெக் பண்ணின உலகளாவிய ரீதியில் இருக்கிற மாதிரி ஒரு காமன் கிரிப்ட் ஒரு கரன்சி ஒன்று நம்ம பாவிச்சிட்டு இருப்போம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை பேக்கப் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ கவர்மெண்ட் ஒரு கரன்சி ஒன்று பிரிண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற பிட்காயினையோ அப்படி கோல்டையோ அவங்க ரிசர்வ்ல வச்சு பிரிண்ட் பண்ணினா மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த இன்ஃப்ளேஷன் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வாக வந்து முடியும். உலகத்தில் சனத்தொகையிலேயே லெஸ் தேன் 5 விதமான ஆட்கள் தான் பிட்காயின் ஓன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கேள்வின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பிட்காயினுக்குள்ள வர்றது எப்படின்னு சொன்னால் 1990களில் இன்டர்நெட்டை லேர்ன் பண்ணி இன்டர்நெட் ரிலேட்டடாக உருவாயின கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அமேசான், இந்த ஃபேஸ்புக், இந்த அலிபாபா போன்ற கம்பெனிஸில் 1990 2000 காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் ஒரு கோடீஸ்வரன். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கரண்ட்டாக இந்த டைமில் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் இதில் உங்களுக்கு பிட்காயின் ஃபுல் பிட்காயின் வாங்க ஏழாமல் போகுது. இப்போ ஃபுல் பிட்காயின் பெறுமதி ஒரு 3 கோடிக்கு மேலே போகுதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்கள்ட்ட எவ்வளோக்கு ஏழுமோ எவ்வளோக்கு பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன ஒரு அமௌண்ட் இல்லை, ஒரு 5000 10,000க்கு நீங்கள் இன்றைக்கு வாங்கி வைக்கிற பிட்காயின் கூட இன்னொரு 5-10 வருஷத்தில் thousands of லட்சத்தில் கோடியில் போகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க பணத்தை பிரிண்ட் பண்ணி தேவையில்லாமல் செலவழிச்சிட்டு இருக்காங்க.
இந்த கவர்மெண்ட்ஸும் இந்த பேங்க்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2010 உங்களுக்கு பிட்காயின் சம்மந்தமான நாலேஜ் இருந்திருக்கும்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு $10 $5 பிட்காயின் வாங்கி போட்டிருப்பீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிட்காயின் வாங்குறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் இது எப்படி வாங்குற, எங்கே இது சம்மந்தமான நாலேஜ் எடுக்கலாம், எப்படி இதை வாங்குற, எப்படி இதை ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் HBU கம்யூனிட்டியில் பிட்காயின் எப்படி வாங்குற, பிட்காயின் எப்படி லாங் டைம் ஹார்ட் வாலெட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுற, அதே மாதிரி கிரிப்டோ ரிலேட்டட் அறிகிற ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக நான் டீச் பண்ணிக்கிறேன். ஸோ HBU கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் வீடியோ பார்க்க டைம் வீடியோ எத்தனை லைக் இடிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸை தரேன். பை.